So page number, textbook page number 19. Lesson number system. இந்த லெசன்ல வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபர்ஸ்ட் டீச் பண்றேன். அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் லேர்ன் பண்ண பிறகு அதுக்கு ரிலேட்டடா சில ரிசல்ட் பார்க்குறோம். அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 12. எக்ஸாம்பிள் 12 வந்து பேஜ் நம்பர் 18 இருக்கு. 18. Question: check whether 7 root 5, 7 by root 5, root 2 plus 21, pi minus 2 are irrational numbers or not. So on textbook paranga, check whether 7 root 5, 7 by root 5, root 2 plus 21, pi minus 2 are irrational numbers or not. So இந்த numbers வந்து irrational numbers இல்லையா அப்படிங்கிறது question. இந்த டைப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 2 மார்க் பேஸ்ல லேர்ன் பண்ணலாம். இயர் 1, 2, 3, 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க்னு சொல்ற பொழுது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் ஹாஃப் மார்க்கா டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் ஒரு டெஃபினிஷன்ஸ் லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இது ஒவ்வொரு சம்மா பார்த்துடலாம். Seven root 5. இப்போ இது எப்படி நம்ம இரேஷனல் நம்பர் சொல்றது, இரேஷனல் இல்லையாங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? So root, we know that root 5 value is equal to 2.236 and going. So ஒன்னு நம்ம root 5 வேல்யூ வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாண்டர்டா ஃபர்ஸ்ட் ஃபியூ நம்பர்ஸ்க்கு root 2, root 3, root 5 சில நம்பர்ஸ்க்கு வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா டைம் சேவிங் ஆகும். இது கோயிங் ஏன் போட்டிருக்கோம்னா இது வந்து டெர்மினேட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அல்ல. ஸோ அதனால இந்த நம்பர்ஸ் டெசிமல் பார்ட் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ root 5 is equal to 2.236 and going. இப்போ 7 into root 5, 7 into root 5 is equal to 7 into 2.236 so on. The decimal is going. இப்போ நீங்க ரஃப் ஒர்க்ல மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 7 into 2.236. So 2.236 into 7. 42, 4, 3 7s 21, 25, again 2, 14 plus 2, 16 வந்திருக்கும், 1, 2 7s are 14 plus 1, 15. 15.652. இங்க டெசிமல்ஸ்க்கு அப்புறம் டெசிமல் பிளேஸ் வந்து உங்களுக்கு டெர்மினேட் ஆகல. ஸோ இங்கேயும் இந்த டெசிமல் பிளேஸ் நான் டெர்மினேட்டிங் அது சிம்பாலிக்கா நம்ம டாட்டா போட்டிருக்கோம். இப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இஸ் 15.652 and going dito. நான் டெர்மினேட்டிங்கா இருக்கு, நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். ஸோ டெசிமல் பாயிண்ட் பாருங்க 652. எந்த நம்பர்ஸ்மே வந்து உங்களுக்கு ரெகுலரா அதாவது பேட்ச் வைஸா ரிப்பீட் ஆகல. இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். அப்ப நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா இட் இஸ் அ இரேஷனல் நம்பர் கன்க்ளூஷன் கொடுக்கலாம். இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் and non-recurring. Therefore, 7 root 5 is an irrational number. This is 7 root 5 கான ஆன்சர். மேம் எஸ்மா மேம் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்குல மேம் அந்த கால்குலேஷன் கொஞ்சம் புரியல எனக்கு. திருப்பியும் ரூட் 5 வேல்யூ வந்து 2.236 எப்படி வருதுன்னா நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல லாங் டிவிஷன்ல ஸ்கொயர் ரூட் போட கத்துருப்போம். அதேதான் அந்த 5 ரூட் 5க்கு
லாங் டிவிஷன்ல ஸ்கொயர் ரூட் போட்டீங்கன்னா இந்த வேல்யூ வரும் 2.236. அது வந்து டெர்மினேட் ஆகாது. டெர்மினேட் ஆகுதுன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 அப்படின்னு வராது. நீங்க 2 2 zeros ஆட் ஆகி கால்குலேஷன் வந்து நான் டெர்மினேட்டிங்கா போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து √5 வேல்யூ. நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது போட்டு பார்க்கலாம். √5 is equal to 2.236 ஆன்சரா வரும். நம்ம ஹையர் கிளாஸ் போக 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 நம்ம இந்த வேல்யூஸ்லாம் மெமரைஸ் பண்ணிடுவோம். அதாவது ஒரு √2 is equal to 1.414 and √3 1.732 and going, and √4 is 2 அப்படிங்கிறது known value, √5 2.236 and so on. ஸோ இது வேல்யூஸ் மெமரைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். அவங்க டெக்ஸ்ட் புக்லேயே பாருங்க, அந்த சொல்யூஷன்ங்கிறதுல கீழே கொடுத்துருப்பாங்க √5 √2 அண்ட் பை வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நம்ம அந்த டைம்ல உட்காந்து கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தாலும் நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இது வந்து நம்ம கால்குலேஷன் பார்ட்ல அடிக்கடி ரிப்பீட்டடா யூஸ் பண்றக்கூடிய நம்பர்ஸ். ஸோ அதோட ஆன்சரை மெமரைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம டைம் சேவிங் ஆகும். ஆனா எப்படி வருதுன்னே தெரியாம மக் பண்ண வேணாம். சோ உங்களுக்கு தெரியும் 8th ஸ்டாண்டர்ட்ல லாங் டிவிஷன்ல ஸ்கொயர் ரூட் போட்டுப்போம். தெரியும் தானே சஞ்சீவினி? சஞ்சீவினி தெரியுமா? அதுல போட்டு பாருங்க 2.236 வரும். அப்படி தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் போட்டு காட்டுறேன். எனக்கு நீங்க வந்ததுனால பல ஸ்டெப் மறந்து போச்சு. நீங்க போங்க, நான் சாப்பிட்டுட்டு வரேன். புரிஞ்சிருச்சு மேம் எனக்கு. ஓகே ஓகே. So √5 இப்ப 7ஆல மல்டிப்ளை பண்றேன். உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். therefore this number is a irrational number. இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? புரிஞ்சிருச்சு மேம். ஓகே. சோ இது 12th சம்லயே அடுத்த டிவிஷன் 7/√5. இப்போ இத வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 7/√5 ஒரு இந்த சம்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா சம்மே கால்குலேஷன் போட்டு தான் போடணும் அப்படிங்கிறது இல்ல. கால்குலேஷன் போடாமலையும் போட்டு காட்டலாம். அப்படின்னா உங்க டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 19ல சில ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். தீஸ் பாருங்க, டிவிஷன் நம்பர் 1, the sum or difference of a rational number and an irrational number is irrational. அதாவது ஒரு ரேஷனல் நம்பரையும் ஒரு இரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ கிடைக்கிற ரிசல்ட் வந்து இரேஷனல் தான். ஸோ இதை நீங்க லேர்ன் பண்ணிட்டா டைரக்டா இரேஷனல் நம்பர் எழுதுறீங்கன்னா சைட்ல இந்த ரீசன் எழுதினா போதும். அடுத்து the product or quotient of a non-zero rational number with an irrational number is irrational. So என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரேஷனல் நம்பரையும் ஒரு இரேஷனல் நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் 5ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், ரூட்டுங்கிறது இரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் இரேஷனல் மல்டிப்ளை ஆகும்போது கிடைக்கிற ரிசல்ட் வந்து இரேஷனல் தான். ஸோ இப்படி வந்து ஃபுல் லென்த்தியா எழுதணும் அப்படிங்கிறது இல்ல. ஸ்டாண்டர்டா நமக்கு ரிசல்ட் தெரியும்னா நீங்க ஒரே லைன்ல இரேஷனல் போட்டீங்கன்னா அந்த லைனை நீங்க எழுதினா போதும். ஸோ இப்போ 7 அப்படிங்கிறது ரேஷனல், √5ங்கிறது இரேஷனல். ஸோ நீங்க சொல்லலாம் 7 is rational, √5 is irrational, therefore the whole is a irrational number. பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரிசல்ட் எழுதினால ஏன்னா இப்போ இந்த சம்ம வந்து அந்த ரிசல்ட் படி நம்ம எழுதி காட்டலாம். 7/√5. ஸோ இட் இஸ் answer, it is an irrational number. Irrational number. Reason என்னன்னா, since இப்படி டாட் வச்சா since அர்த்தம், 7 is rational, √5 is irrational number. Therefore 7/√5 is an irrational number. இத வந்து நீங்க என்ன ரிசல்ட்டை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. The quotient of
கோஷன்னா டிவிஷன் அர்த்தம். கோஷன்ட் ஆஃப் ரேஷனல் and an irrational is an irrational. அதாவது ஒரு ரேஷனலுக்கும் ஒரு இரேஷனலுக்கும் நான் டிவிஷன் பார்க்கும்போது கிடைக்கிற ரிசல்ட் வந்து இரேஷனல் அப்படிங்கிறது ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் உங்க மைண்ட்ல நீங்க உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும்னா நம்ம டைரக்டாவே இப்படி எழுதலாம். டைரக்டா எழுதும் பொழுது அந்த ரிசல்ட்டை பர்டிகுலரா நம்மள மென்ஷன் பண்ணி காட்டினா கொஸ்டின் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அதர்வைஸ் இதே மாதிரி கால்குலேஷன் போட்டு காட்டணும். ஸோ இப்ப புரியுதா சஞ்சீவினி? புரியுது மேம். ஓகே மேம். the second one புரிஞ்சுதா? செகண்ட் ஒன் புரிஞ்சிருச்சு மேம். இது 1 மார்க்ல கேட்டா இந்த மாதிரி எழுதணுமா மேம்? சோ 1 மார்க் தனியா ஒரு சம் மட்டும் 1 மார்க் கேக்குறாங்கன்னா நீங்க கொடுக்குற எஸ் ஆர் நோ அதுக்கு ஒரு ஹாஃப் மார்க்கும் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் ஜஸ்டிபிகேஷனுக்கு ஒரு ஹாஃப் மார்க்குமா டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே தானா? இப்ப 7/√5 irrational அப்படி ப்ரூவ் பண்றத வந்து ப்ரீவியஸ் ஒன் படி கால்குலேஷன் பார்ட்லயும் கொண்டு வரலாம். நான் அதை விட ரொம்ப ஈஸினா இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும்னா ரிசல்ட் உங்களுக்கு தெரியுது. ஆமா மேம். சோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன் the 12th சம்லயே அடுத்த டிவிஷன். அதோ irrational. Third one, √2 plus 21. √2 plus 21. So இப்போ தான் நம்ம ரிசல்ட் படிச்சோம். ஃபர்ஸ்ட் லைன்ல படிச்சோம். ஒரு சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் ரிசல்ட் ஒன் மோர் டைம் பாருங்க. The sum or difference of a rational number and an irrational number is an irrational. So according to the result, இந்த ரிசல்ட் படி நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த √2 plus 21 irrational சொல்லலாம். இதுக்கு solution we know that நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னன்னா sum of rational and an irrational is irrational. Sum of rational and an irrational is irrational. ஒரு ரேஷனல் நம்பரையும் ஒரு இரேஷனல் நம்பரையும் நான் ஆட் பண்ணா கிடைக்கிற ரிசல்ட் இரேஷனல் தான். இந்த சம் அப்படிங்கிற பிளேஸ்ல இங்க சப்ராக்ஷன் இருந்தாலும் சப்ராக்ஷன் ஆஃப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், கிடைக்கிற ரிசல்ட் இரேஷனல் தான். therefore இங்க வந்து உங்களுக்கு √2 அப்படிங்கிறது irrational number. This number is irrational. 21 அப்படிங்கிறது rational number. Therefore √2 plus 21 the whole number is an irrational. So இதுல அடுத்த டிவிஷன் பார்த்துருவோம். The next division 5 minus 2. Pi minus 2. So pi க்கு வேல்யூ 3.1415. இந்த பையோட வேல்யூ வந்து ஆக்சுவலா பை அப்படிங்கறது இந்த பையோட வேல்யூ வந்து உங்களுக்கு 3.1415 போய்கிட்டே இருக்கும். ஸோ 2 அப்படிங்கறது நான் இதுல இருந்து லெஸ் பண்றேன் வச்சுக்கோங்களேன். பை மைனஸ் 2 இதுல இருந்து 2 லெஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் பாத்தீங்கன்னா 1415 இதுல இருக்கும். 3 minus 2 1. பை மைனஸ் 2 ஓட வேல்யூ 1.1415 and going. So the calculation படியும் சொல்லலாம். Or pi is an irrational number. 2 is an rational number. Therefore pi minus 2 is a irrational அப்படியும் சொல்லலாம். So calculation படி பார்த்தாலும் இது non terminating
and non-recurring. Therefore, pi minus 2 is an irrational number. Result படி எழுதினாலும் difference of rational and an irrational is irrational. இது result உங்களுக்கு. So according to this result, the result படி நம்ம என்ன சொல்லலாம்னா pi minus 2 is an irrational number. So example number 12 வந்து complete ஆகுது. சஞ்சினி டவுட் இருந்தா கேட்டுக்குமா? இல்ல மேம், புரிஞ்சிருச்சு எனக்கு. அடுத்த क्वेश्चन. So example 13. Add 2 root 2 plus 5 root 3 and root 2 minus 3 root 3. So இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. The solution 2 root 2 plus 5 root 3. இது ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அடிஷன் அப்படிங்கறதுனால put plus sign and இந்த நம்பர் அடுத்த பிராக்கெட்ல root 2 minus 3 root 3. So like terms பார்த்து first டிக் பண்ணிக்கலாம். like termsனா இப்போ root 2 அப்படி இருக்கிற டேர்ம்ஸ்லாம் ஒரு குரூப்லயும் root 3 இருக்கிற நம்பர்ஸ்ல அடுத்த குரூப்லயும் நம்ம வந்து கேதர் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 2 root 2 plus root 2 இது ஒரு பிராக்கெட் plus 5 root 3 minus 3 root 3. So 2 root 2 plus 1 root 2. இல்ல நான் root 2 காமனா எடுத்துக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா so 2 இந்த root உடைய கோஎஃபிஷியன்ட் 2 இதுல வந்து 1 plus இதுல root 3 காமனா எடுத்துருங்க 5 minus 3. So 2 plus 1 3 3 root 2 plus 5 minus 3 is a 2 root 3. So இப்போ இந்த क्वेश्चन உடைய அடிஷன் வந்து 3 root 2 plus 2 root 3. Example 14. Multiply 6 root 5 by 2 root 5. 6 root 5 நம்பரையும் 2 root 5 நம்பரையும் மல்டிப்ளை பண்றோம். Solution 6 root 5 into 2 root 5. First ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 2s are 12. இது நம்ம ஸ்டெப் வைஸ் எழுதுறதா இருந்தா ரேஷனல்ஸ் தனியா பிராக்கெட் எழுதிக்கலாமா? 6 into 2 and root 5 into root 5. 6 2s are 12. Root 5 into root 5 is 5. Again multiply these two numbers to 16. Doubt இருக்காமா சஞ்சீவினி? இல்ல மேம், புரிஞ்சிருச்சு. Yes, okay. Example 15. Example 15. Divide. The question is divide
8 root 15 by 2 root 3. Solution, இது எப்படி டிவைட் பண்றதுன்னு பார்த்துருவோம். 8 root 15 by 2 root 3. So, இந்த root 15 இங்க root 5 into root 3 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் by 2 root 3. The root 3 cancel ஆயிடும். 1 2 is 2, 4 2s are 8. உங்களுடைய numerator place ரிமைனிங் இருக்கிறது 4 root 5. So, denominatorல 1 தான் இருக்கு. by 1 போடணுங்கிற நெசசரி இல்லை. உங்களுடைய ஆன்சர் டிவிஷன் வந்து 4 root 5. எக்ஸாம்பிள் 15 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 20ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 20 எடுத்துட்டா தெரியும். அதுல ரூட் ஆஃப் 3.5 ஜியோமெட்ரிக்கலி எப்படி நம்ம ரூட் ஆஃப் 3.5 கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதை பார்த்துக்கலாம். டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 20ல ரூட் ஆஃப் 3.5 எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ஜியோமெட்ரிக்கலி, இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் 4 marks. 4 marks செக்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட நம்ம சொல்லலாம். ஸோ பேஜ் நம்பர் 20. ஸோ கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, ரெப்ரசென்ட் ரூட் ஆஃப் 3.5 ஆன் தி நம்பர் லைன். ரூட் ஆஃப் 3.5 எப்படி நம்பர் லைன் ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். இது வந்து ஒரு நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி செய்யற கொஸ்டின். ஸோ செய்து முடிச்ச பிறகு ஃபியூ லைன்ஸ் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கறத எடுத்து எழுதிக்கலாம். மெயின் கொஸ்டின் 4 மார்க்ல தான் கேட்பாங்க, மோஸ்ட்லி இன் 4 mark செக்ஷன். ஃபர்ஸ்ட் திங், இந்த ரூட்டுக்கு இன்சைட்ல 3.5 நான் ஸ்கேல்ல மெஷர் பண்ணி 3.5 ஃபர்ஸ்ட் வரைய போறோம். 0 ஆரம்பிச்சு 3.5. So draw a line segment of length 3.5. So example pencil யூஸ் பண்ணி வரைவோம் using scale and pencil. இது நீங்க AB மார்க் பண்ணலாம். This is 3.5. So after that, இந்த லைன் செக்மெண்ட் வரைஞ்சதுக்கு அப்புறம் Bங்கிற பாயிண்ட ஒரு 1 cm எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ Bல இருந்து 1 cm எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. Using scale and pencil, extend B to C of length 1 cm. So இந்த பாயிண்ட் B, now this is C. So B to C இடையில 1 cm இருக்கும். So after that, draw the perpendicular bisector for AC. The AC line segment ku perpendicular bisector வரையணும். So you know how to construct the perpendicular bisector. So நம்ம compass pencil யூஸ் பண்ணிட்டு செய்வோம். So AC ஃபுல்லா மெஷர் பண்ணுங்க. லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதான் more than half ன்னு சொல்லுவோம். லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ணிட்டு so draw an arc upside and downside with respect to A. A வந்து சென்டரா வச்சுட்டு ஒரு ஆர்க் upside and downside and C சென்டரா வச்சுட்டு and draw one more arc like this. இப்படி ஆர்க் கட் பண்ணுவோம் upside and downside. இப்போ நாங்க கட் பண்ண ஆர்க் வந்து விசிபிளா இருக்கணுங்கிறதுக்காக மேலே உங்களுக்கு நான் வேற கலர் பென் வச்சு போட்டு காட்டுறேன். ஸோ இப்படி உங்களுக்கு ஆர்க் வருது. ஸோ எக்ஸாம்ல நம்ம பென்சில் வச்சு வரைவோம். Now draw a line through these two intersecting points. So இப்படி ஒரு intersecting
intersecting points வழியா ஒரு லைன் வரையறோம். We get a midpoint. This point is noted by O. The O நம்ம மார்க் பண்றோம். So now using O. So O depend பண்ணிட்டு OC as a radius or OB as a radius, OA as a radius. அதாவது நீங்க ஒண்ணு OA ரேடியஸா எடுக்கணும். இங்க எடுக்கிறதே தான் OC-ஆவும் இருக்கும். Because O is the midpoint of A and C. இப்ப என்ன பண்றேன்னா உங்க காம்பஸோட ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை ஓல பிளேஸ் பண்ணிட்டு draw a semicircle. அது நம்ம செமிசர்க்கிள் வந்து நம்ம லைனுடைய அப்சைட் பிளேஸ்ல இருந்தா போதும். So draw a semicircle. So with respect to O and draw a semicircle of radius OA. அதாவது OA வந்து radius or OC is a radius. So radius வந்து OA or OC, நம்ம O வந்து சென்டரா வச்சுட்டு ஒரு செமிசர்க்கிள் வரையணும். ஸோ உங்க செமிசர்க்கிள் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக அகைன் அதை பென் வச்சு போட்டு காட்டுறேன். இந்த உங்க செமிசர்க்கிள். Surely the semicircle passes through A and C exactly. நமக்கு வரைஞ்சோம் அப்படின்னா நீங்க கிளியரா வரையல அப்படின்னா உங்களுடைய செமிசர்க்கிள் வந்து சில நேரங்கள்ல A C செமி சர்க்கிள் போடும்போது ஏல போயிட்டு சியோட உள் பக்கமாவோ இல்ல வெளியவோ வரக்கூடாது. ஸோ கரெக்டா ஏ அண்ட் சி வெளியே கரெக்டா போகணும். ஸோ அப்பதான் நீங்க வரையக்கூடிய டயக்ராம் வந்து எக்ஸாக்ட்லி கரெக்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம செமி சர்க்கிள் வரைஞ்சாச்சு. நவ் இந்த பிங்கிற பாயிண்ட சென்டரா வச்சுட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க டைரக்டாவே ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிடலாம் அப்படின்னு. அதாவது ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு பி வழியா ஒரு ஸ்ட்ரைட் லைன், அது வந்து எக்ஸாக்ட்லியா பெர்பெண்டிகுலரா இருக்குமா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப கரெக்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய காம்பஸ் யூஸ் பண்ணி அகைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட்ல சென்டரா வச்சுட்டு ரைட் சைடு ஒரு ஸ்மால் ஆர்க் அண்ட் லெஃப்ட் சைடு சேம் ரேடியஸ்ல ஒன் மோர் ஆர்க். மெஷர்மெண்ட் வந்து என்ன மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோமோ அதே இது ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. இப்படி ஆர்க் கட் பண்றோம். இந்த ஆர்க்கை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ரைட் சைடு கட் பண்ண ஆர்க் இதுல இருக்கு அண்ட் லெஃப்ட் சைடு கட் பண்ண ஆர்க் இதுல இருக்கு. நவ் இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கா. ஸோ இதை வச்சுட்டு நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையலாம். எப்படின்னா ஸோ பிளேஸ் யுவர் காம்பஸ் ஹியர். ஸோ இப்படி உங்க காம்பஸ் வைங்க. ஒரு ஷார்ப் எண்ட் இந்த ஆர்க் மேலேயும் உங்க பென்சில் எட்ஜ் இதுலயும் வைங்க. ஸோ நான் லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ணுங்க, லிட்டில் பிட் லைட்டா ரெடியூஸ் பண்ணிட்டு ஸோ அப் சைடு மட்டும் ஒரு ஆர்க் அண்ட் பிளேஸ் யுவர் ஷார்ப் எட்ஜ் ஹியர். ஸோ இங்க வச்சுட்டு அகெயின் கிட்டத்தட்ட பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் போடுற சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ உங்க ஆர்க்கு இந்த ஃபார்ம் இதுல இருக்கு, இப்படி இருக்கு. Now through this point B and this intersecting point draw a straight line. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடியும். B வழியாகவும் இந்த intersecting point வழியாகவும் ஒரு மது ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம். ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வரைகிறோம். ஸோ B and the intersecting point. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம். இப்போ இதுல சர்க்கிள்ல கட் ஆகிற பாயிண்ட we take D. ஸோ D மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ BD ஓட லென்த் என்னன்னா இந்த BD உடைய லென்த் தான் √3.5. ஸோ இதுக்கு வெரிஃபிகேஷன்லாம் நம்மளுடைய புக்ல கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் வந்து ஸோ எக்ஸாம்ல வந்து ரெப்ரசென்ட் √3.5 ஆன நம்பர் லைன் அப்படின்னா ஸோ இந்த BD இஸ் √3.5. ஆனால் இது அகெயின் நம்பர் லைன்ல மார்க் பண்ணுங்கிறதுனால BD காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டு உங்க காம்பஸ B-ல பிளேஸ் பண்ணிட்டு கட் ஆர்க். சிலர் வந்து ஃபுல்லாவே கட் பண்ண சொல்லிடுவாங்க, இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
இன்னும் நம்பர் லைன்ங்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் லைன் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர் லைன் இது பி, இதுல கட் ஆகுது பாத்தீங்களா இந்த பாயிண்ட், இதை வந்து நான் இப்ப இ நான் மார்க் பண்றேன். இப்போ உங்களுடைய பி டு இ, பிஇ is equal to root of 3.5. So நம்ம வரையக்கூடிய ஆர்க் வந்து இதுல மட்டும் கட் பண்ணாலே போதும். இல்ல நான் இப்படி ஃபுல்லா கொண்டு வந்து கட் பண்ணாலும் இல்ல. இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மால் ஆர்க் நம்பர் லைன்ல கட் பண்ணாலும் போதும். உங்களுடைய பிடி தான் ரூட் ஆஃப் 3.5. இது அப்படியே எடுத்து பியை வச்சுட்டு நம்பர் லைன்ல கட் பண்றோம். therefore நம்பர் லைன் போது ஹரிசாண்டலா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். therefore BE is equal to root of 3.5. represent root of 3.5 அந்த நம்பர் லைன்னா இவ்வளவு போதுமானது. நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமோ அது ஃபியூ லைன்ஸ் எழுதுனா எழுதலாம். ஸோ நம்ம வரைஞ்ச ப்ரொசீஜரை வந்து ஸ்டேட்மெண்டா ஒரு ஃபியூ 3 or 4 லைன்ஸ்ல எழுதினா கூட எழுதிக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம புக்ல இருக்கு. எக்ஸாம் பேஸ்ல வந்து வெரிஃபிகேஷன் கேட்கறது இல்லை, இவ்வளோ எனஃப். ஸோ நோ பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3.5. இதுல டவுட் இருக்காமா சஞ்சீவி? மேம் இந்த நம்ம நார்மலா ரூட் 8 போடுவோம்ல மேம், ரெப்ரசன்ட் ஆன் நம்பர் லைன். ஆமாமா. அதுக்கு வந்து வேற மெத்தட் யூஸ் பண்றோம்ல, இதுக்கு வந்து வேற மெத்தட் யூஸ் பண்றோமா மேம்? ஆமாமா. அது வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அது வந்து இது டெசிமல்ல இருக்காப்பா, அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே மேம். இப்போ உனக்கு டவுட் வரும், ரூட் 2 ரூட் 3 இதே மாதிரி போடலாமா? டவுட் வந்துச்சா? அப்படியும் அந்த சம்ம இப்படியும் போடலாம், எல்லாமே கரெக்ட் தான். அதே சம்ம நம்ம இப்படி போடனா கூட போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? டெசிமல்ல வர்ற சம்ம வந்து இப்படி போட்டாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் டெசிமல் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ் எழுதுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. புரியுதாப்பா உனக்கு? இது வந்து வெரிஃபிகேஷன். ஏன் BD is equal root of 3.5 அப்படிங்கிறதுக்கு வெரிஃபிகேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்ல அழகா கொடுத்துருப்பாங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு வெரிஃபிகேஷன் வந்து டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் சொல்றேன், எடுத்து பார்க்கணும், பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 20லே இருக்கு. பேஜ் நம்பர் 20 அந்த எதனால BD is equal to root of 3.5 அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இதுல இருக்கு. மோஸ்ட்லி எக்ஸாம்ல வந்து வெரிஃபிகேஷன் கேட்கறது இல்ல. ஸோ அதுல உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, அகைன் எக்ஸசைஸ்ல வர சம்ம வேணா வெரிஃபிகேஷனோட சேர்த்து சொல்லி கொடுக்குறேன். ஓகே தானே? ஓகே மேம். அதாவது இந்த பிடிஏ ஏன் ரூட் ஆஃப் 3.5 சொல்றோம் அப்படிங்கிறது டவுட் வரும். ஏன் இந்த லென்த் ரூட் ஆஃப் 3.5 இதை எடுத்து கட் பண்றோம் அப்படிங்கிற டவுட் அரைஸ் ஆகலாம். அத ஒரு எக்ஸசைஸ் சம் நான் டீச் பண்ணும் பொழுது இது வெரிஃபிகேஷன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், அல்லது இதே சமயம் ஒன் மோர் டைம் வெரிஃபிகேஷனோட சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே மேம். இப்போ நம்ம எக்ஸாம்ல ரெப்ரசன்ட் ரூட் ஆஃப் 3.5 நம்பர் லைன்னா இந்த ப்ரூஃப் என்ன, ஆல்சோ வெரிஃபை யுவர் ரிசல்ட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஓகே மேம். ஸோ அப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஆஃப்டர் தட் அப்படியே வெரிஃபிகேஷன் பார்ட். ஓகே மேம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுச்சு. ஓகே, இது வந்து 4 மார்க் டைப்ல கேட்பாங்க. So example number 16, page number 22, example 16. Simplify the following expression. So இதுல 4 divisions கொடுத்திருக்காங்க. Simplify the following expressions.
So division number 1, 5 plus root 7, 2 plus root 5. இதை simplify பண்ணணும். ஆக்சுவலா இதுல ஒரு டேர்ம் இருக்கு அண்ட் ஒன் மோர் டேர்ம், ரெண்டு பேர்ல ப்ராடக்ட். ஸோ நீங்க இதை என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் 5 into 2, 5 2s are 10, and 5 into root 5 plus 5 root 5. அடுத்தது இந்த ரெண்டு நம்பர் plus 2 root 7 plus இந்த root 7 root 5 மல்டிப்ளை ஆச்சுன்னா root of 5 7s 35. ஸோ இப்படி ரூட்டுக்குள்ள போட்டுடலாம். இதுல லைக் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த நம்பரை நியர் எழுதி சிம்பிளிஃபை பண்ணலாம். லைக் டேர்ம்ஸே இல்லைன்னா அப்படியே லீவ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். இதுல 10 அப்படிங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு, அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் இந்த லைன்ல வேற இல்ல. இது ரூட் 5ங்கிற டேர்ம், இது கூட ரூட் 5ங்கிற டேர்ம்ஸ் வேற கிடையாது. அண்ட் ரூட் 7 இதுக்கு லைக் பண்ற மாதிரி ரூட் 7 டேர்ம்ஸ் இல்ல. அதே மாதிரி ரூட் 35 ரூட் 5 ரூட் 7 எழுதினா கூட நான் அது கூட இதன் கூட கம்பைன் பண்ண முடியாது. 5 into 2 is 10, 7. ஸோ இதனால இந்த சம்மை வந்து இப்படியே நம்ம லீவ் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். நம்பர் 2, டிவிஷன் நம்பர் 2, 5 plus root 5 and 5 minus root 5. இதுவுமே ப்ராடக்ட் தான். ஆனா இந்த டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா இது a plus b, a minus b அந்த ஃபார்மேட்ல இருக்கு. Is a plus b, is a minus b. We know that a plus b, a minus b, the result வந்து a square minus b squareங்கிறது நமக்கு known result. So a square 5 க்கு whole square and root 5 the whole square. 5 squareங்கிறது 25, root 5 க்கு whole square வந்து 5. ஏன்னா root 5 into root 5 மல்டிப்ளை ஆகும்போது 5 தான் வரும். 25 minus 5ங்கிறது உங்க ரிசல்ட் 20. இதுதான் செகண்ட் டிவிஷனோட ஆன்சர். இப்போ தேர்ட் டிவிஷன் பார்த்துடலாம். தேர்ட் டிவிஷன் root 3 plus root 7 the whole square. So இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடென்டிட்டி a plus b the whole square யூஸ் பண்ணிக்கலாம். So we know that it is a square plus 2ab plus b square. Substitute பண்ணுவோம். root 3 plus root 7 the whole square equal to, so root 3 the whole square plus 2 root 3 root 7 next root 7 whole square. root 3 the whole square 3 நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். root 5 into root 5 5, root 3 into root 3 plus 2. the two numbers நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், root இன்சைட் போடலாம், root 21. root 7 whole square 7. இப்போ லைக் டேர்ம்ஸ் பாருங்க, 3 ஒரு ரேஷனல் நம்பர், 7 ஒரு ரேஷனல் நம்பர். add it together, set 10 plus 2 root 21. இந்த செகண்ட் டைம் அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ இதுதான் தேர்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ இப்போ ஃபோர்த் டிவிஷன் பார்த்துடலாம். ஸோ இதுல ஃபோர்த் டிவிஷன் root 11 minus root 7 then root 11 plus root 7. இந்த சமமும் கூட உங்களுக்கு a minus b a plus b format, a minus b a plus b. This equal to a square minus b square. So algebra formula identities வந்து first learn பண்ணிக்கோங்க.
according to the identity, root 11 the whole square minus root 7 the whole square. Root 11 square 11, root 7 square 7. 11 minus 7, it is 4. So the fourth division answer வந்து 4. இதுல எதுவும் டவுட் இருக்காமா சஞ்சீவனி? கொஸ்டின் நம்பர் 16. இல்ல மேம், ஈஸியா தான் மேம் இருக்கு. ஐடென்டிட்டிஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, ஐடென்டிட்டிஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியா போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாமா? Socialize the denominator. Example 17. Rationalize the denominator. So denominator நான் short dr போட்டுருக்கேன். Denominator of 1 by root 2. இப்போ இந்த பேட்டர்ன் சம் வந்து உங்களுக்கு 2 மார்க்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரேஷனலைஸ் தி டினாமினேட்டர் அப்படிங்கிற சம் நிறைய கேட்டகரியில சம் லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் புக் சம்ஸ் லேர்ன் பண்ண பிறகு நம்ம புக் அவுட் சைட் லேர்ன் பண்ணிக்கலாம். 1 by root 2 இருக்கு. ஸோ இந்த டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேஷனலைசிங் ஃபேக்டர் என்ன எழுது? இந்த ரேஷனலைசிங் ஃபேக்டர் இஸ் the rationalizing factor of root 2 is again one more root 2. The root 2 இருந்தா root 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 2 மாறிடும். இப்போ rationalizing factor of the root 2 என்ன? or rationalizing factor of denominator வந்து one more root 2. ஸோ என்ன நம்பர் எழுதியிருக்கோமோ அந்த நம்பரால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றோம். ஸோ நம்மளுடைய எய்ம் இந்த டினாமினேட்டர் இப்போ இரேஷனலா இருக்கு, அதை ரேஷனலா மாற்றணும். ஸோ இப்போ root 2 into root 2 1 into root 2 root 2. இந்த சம் எக்ஸாம்பிள் 17ல பாத்தீங்கன்னா இப்போ உங்க டினாமினேட்டர் ரேஷனல் நம்பரா இருக்கு. ரேஷனலைஸ் தி டினாமினேட்டர். டவுட் இருக்காமா? டவுட் இருக்காமா? So example 18. Rationalize the denominator of the denominator of 1 by 2 plus root 3. So first இந்த denominator rationalizing factor என்ன அப்படிங்கறத first எழுதுறோம். So rationalizing factor short or dot f எழுதிக்கலாம். The rationalizing factor of 2 plus root 3 is the irrational நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட்டா எழுதிருங்க. 1 மார்க்ல கேட்பாங்க 2 plus root 3க்கு rationalizing factor என்னன்னா சைன் மட்டும் மாத்தி எழுதணும். எந்த நம்பர் irrational இருக்கோ அதுக்கு ஃப்ரண்ட்ல சைன் மாத்திக்கலாம். So rationalizing factor of this is 2 minus root 3. அதாவது irrational நம்பருக்கு முன்னாடி தான் மாத்தணும்ங்கிறது இல்ல, எங்கனாலும் மாத்திக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல irrationalக்கு முன்னே மாத்தி காட்டுறோம். இல்ல நான் இங்க root 3 plus 2 இருக்கு, root 3 plus 2 இருக்கு. rationalizing factor root 3 minus 2 போட்டாலும் தப்பு இல்லை. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது irrationalங்கிறது மாறி ரேஷனல் நம்பரா வரணும். ஸோ இப்படி மாத்திருந்தோம்னா இதோட ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா root 3 the whole square 3 வந்திருக்கும், 2 square 4 ஆகி -1 வரும். -1ங்கிறது உங்களுக்கு ரேஷனல் நம்பர். ஸோ எதுனாலும் நம்ம மைனஸ் சைன் மாத்திக்கலாம், அதாவது சைன் மாத்திக்கலாம். 1 by 2 plus root 3 into உங்களுடைய ரேஷனலைசிங் ஃபேக்டர் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். is equal to இந்த ரெண்டை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 square 4. இதுல என்ன ஐடென்டி அப்ளை ஆகுதுன்னா a plus b a minus b. ஸோ மல்டிப்ளை பண்றோம். a square minus b square 3 மாறிடும். 1 into the full. So 2 minus root 3 தான் is equal to 2 minus root 3 by 1. So the 1 போடணுங்கிற நெசசரி இல்ல, 2 minus root 3 போட்டுக்கலாம். அப்போ எக்ஸாம்பிள் 18 இருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் வந்து 2 minus root 3. என் டினாமினேட்டர் வந்து ரேஷனல் நம்பரா மாத்தியாச்சு. டவுட் இருக்காமா கொஞ்சம்? புரிஞ்சிருச்சு மேம். புரியுதா? டவுட் இருக்கா? இல்ல மேம்.
ஓகே, அடுத்த வந்து கொஸ்டின். இந்த இதுல வந்து கொடுத்திருக்க டினாமினேட்டரை நார்மலா எல்சிஎம் போட்டு சரி அந்த மாதிரி தானே மேம்? அதாவதுமா உன் டினாமினேட்டர் வந்து இர்ரேஷனல் நம்பரா இருக்கு. ம். இப்ப ரூட்டுங்கிறது இர்ரேஷனல் நம்பர். ம். அப்ப இது வந்து ரேஷனல் நம்பரா மாத்தணும். ஓகே மேம். இப்ப ரேஷனல் நம்பரா மாத்தணும்னா நான் ரூட்டுனா இன்னொரு ரூட்டோட மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகேவா? அப்போ அந்த மல்டிப்ளை பண்ற நம்பருக்கு பேர் ரேஷனலைசிங் ஃபேக்டர். நான் மல்டிப்ளை பண்றேன் இல்லையா, அந்த நம்பருக்கு பேரு ரேஷனலைசிங் ஃபேக்டர். இப்ப ரேஷனலைசிங் ஃபேக்டர் ஆஃப் திஸ் டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த சம்ல √2. சோ என்ன ரேஷனலைசிங் ஃபேக்டர் வருதோ அதை நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றோம். சரியா? இப்ப இந்த கொஸ்டின் பார்த்தா உங்களுடைய டினாமினேட்டர் அகைன், இப்ப இந்த டினாமினேட்டர் மட்டும் பாருங்க. 2 + √3 ரேஷனலா இர்ரேஷனல் கேட்டா என்ன சொல்லுவோம்? 2 + √3 2 + √3 irrational மேம். irrational. நம்ம ஸ்டார்டிங்ல தான் பார்த்தோம். சம் ஆஃப் ரேஷனல் அண்ட் irrational is irrational. அப்ப இப்ப டினாமினேட்டர் வந்து irrational இருக்கு. அத ரேஷனலா மாத்தணும். இப்ப ரேஷனலைசிங் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணுங்க. ரேஷனலைசிங் ஃபேக்டர்னா இப்ப இந்த நம்பருக்கு ரேஷனலைசிங் ஃபேக்டர் மிடில்ல சைன் மாத்திக்கலாம், எப்படின்னு சைன் மாத்திக்கலாம். பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாத்திக்கோங்க. அப்ப இந்த டினாமினேட்டருக்கு ரேஷனலைசிங் ஃபேக்டர் 2 - √3. சோ உங்க ரேஷனலைசிங் ஃபேக்டர் வச்சுட்டு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே மேம். மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ உங்க டினாமினேட்டர் 1 மாறிடுது. இப்போ 1ங்கிறது ரேஷனலா இர்ரேஷனலா? irrational rational. ரேஷனல். இப்போ உங்க क्वेश्चन கரெக்ட்டா ரேஷனலைஸ் டினாமினேட்டர் கேட்டிருக்காங்க, நம்ம ரேஷனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே மேம். டினாமினேட்டர் வந்து ரேஷனலைஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே மேம். சரிதானா? அண்ட் ஒன் மோர் क्वेश्चन பாத்துறலாம். எக்ஸாம்பிள் 19. Example 19. Rationalize the denominator of 5/√3 - √5. இப்போ உங்களுடைய டினாமினேட்டரை பாருங்க, அது ரேஷனலா இர்ரேஷனலா அப்படின்னு கேட்டா அது இர்ரேஷனல் நம்பர் தான். உங்க ரிசல்ட் வந்து டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 19. பேஜ் நம்பர் 19ல ஃபர்ஸ்ட் 2 ரிசல்ட் நம்ம ஏர்லியரா பார்த்தோம். தேர்ட் லைனை ரீட் பண்ணி பார்த்துடலாம். If we add, subtract, multiply or divide two irrationals, if we add two irrationals or subtract two irrationals, multiplied two irrationals or divide two irrationals, the result may be rational or irrational. இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரேஷனலா இருக்கலாம், இல்ல இர்ரேஷனலா இருக்கலாம். அது மேபி ரேஷனலா இருக்கலாம், இர்ரேஷனலா இருக்கலாம். பாருங்க, சப்ராக்ட் பண்றோம். இந்த √3 - √5 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான். இதை ரேஷனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், the rationalizing factor of the denominator √3 - √5 is சைன் மட்டும் மாத்திக்கோங்க, √3 + √5. என்ன ரேஷனலைசிங் ஃபேக்டர் சொல்லியிருக்கோமோ அந்த ரேஷனலைசிங் ஃபேக்டர் வச்சு உங்க கொஸ்டினை நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 5/√3 - √5 இதை மல்டிப்ளை பண்றேன். √3 + √5/√3 + √5. உங்க டினாமினேட்டர் பாருங்க, it is of the form a - b, a + b. ஐடென்டி தான். this equal to a square - b squareங்கிறது உங்களுக்கு தெரியும். a square √3 the whole square √5 the whole square. இப்ப நியூமரேட்டர் வந்து 5 into this bracket. இந்த 5ங்கிற நம்பர் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குமே காமன். ஸோ உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5√3 + 5√5 அப்படின்னு போடலாம். அதர்வைஸ்
அப்படியே வைக்கணும் கூட வச்சுக்கலாம். √3 + √5 bracket must. உங்க டினாமினேட்டர் மட்டும் எப்படி சிம்பிளிஃபை ஆகுதுன்னு பார்த்துடலாம். √3 the whole square is 3, √5 the whole square is 5. 3 - 5 -2 வந்திருக்கும். ஸோ -2 வரும். மைனஸ் நம்ம ஃப்ரண்ட்ல போடலாம். இந்த பிராக்கெட் அப்படியே எழுதிடுங்க. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 19. இந்த 19க்கான ரெக்வயர்ட் ஆன்சர். இப்ப பாருங்க, உங்க டினாமினேட்டர் வந்து ரேஷனலைஸ் நம்பரா இருக்கும். தென் எக்ஸாம்பிள் 20. Rationalize the denominator of 1/7 + 3√2. இந்த டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ணணும். இந்த ரேஷனலைசிங் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஷார்ட்டா RF எழுதிக்கலாம். Factor of the denominator is 7 - 3√2. இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் மாத்திக்கோங்க, மைனஸ் ஆனா பிளஸ் போட்டுக்கோங்க. 1/7 + 3√2 மல்டிப்ளை பண்றோம். ரேஷனலைசிங் ஃபேக்டர் நியூமரேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணணும். திஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும் பொழுது நம்ம டினாமினேட்டர் வந்து மோஸ்ட்லி a + b, a - bங்கிற ஃபார்மட்ல வரும். It is a square - b square. 1 into numerator as it is 7 - 3√2. A square, that is 7 square minus 3√2 the whole square. 7 - 3√2 by 7 square na 49. 3√2 whole square roughly multiply பண்ணி காட்டுறேன். 3√2 into 3√2. இந்த ரெண்டு 3 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க 9. இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்க √2 2. Again 9 2s are 18. So 18. So numerator 7 - 3√2 by 49 minus 18. Subtract பண்ணிடுங்க. 1, so 31 வருது. So 31. இப்போ உங்களுடைய டினாமினேட்டர் வந்து ரேஷனல் நம்பரா இருக்கும். So இதுதான் क्वेश्चन நம்பர் எக்ஸாம்பிள் 20க்கான ஆன்சர். சஞ்சினி டவுட் இருக்காமா? இல்ல மேம், புரிஞ்சிருச்சு மேம். புரிஞ்சுச்சா? இன்னைக்கு நம்ம 1.5ல எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா பார்த்திருக்கோம். ஆமா மேம். ஓகேவா? அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் √3.5 ஜஸ்டிஃபிகேஷன், அந்த வெரிஃபிகேஷன்ங்கற பார்ட் வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அது அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்றது டவுட்டா இருக்கா? இல்ல மேம், அந்த ஸ்டெப்ஸ் BD ஏன் √3.5 சொல்றோம்? one minute வெயிட் பண்ணுமா. எக்ஸாம்ல வந்து கேட்கும் பொழுது ரெப்ரசன்ட் தட் நம்பர் இன் நம்பர் லைன் அப்படிதான் கேட்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கிறேன். So represent on a number line na ivlo enough. எனக்கு வெரிஃபிகேஷன் BD ஏன் நான் √3.5 சொல்றேன் அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் ரொம்ப ரேரா கேட்பாங்க. அத வந்து நம்ம கம்மிங் கிளாஸ், அதாவது அடுத்த கிளாஸ் டியூஸ்டே தானே சஞ்சீவினி? ஆமா மேம், டியூஸ்டே. அந்த டியூஸ்டே வந்து இதே சம வந்து வெரிஃபிகேஷனோட ரெப்ரசன்ட் √3.5 நம்பர் லைன் ஆல்சோ வெரிஃபை தி ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு டயக்ராம் அண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்த கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன். ஓகே மேம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸசைஸ் போடுறோம். ஆமா, 1.5 எக்ஸசைஸ். ஆமா, எக்ஸசைஸ் 1.5 போடுறோம். அண்ட் 1.5லயும் கூட ஒரு சம் இருக்கும், ரெப்ரசன்ட் √9.5 நம்பர் லைன். சோ அதையுமே நான் வெரிஃபிகேஷனோட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஈஸி தான். ஓகே மேம். இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். டுடே கிளாஸ்ல உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் என்ன கொடுக்க போறேன்னா, rationalize the denominator அந்த பேட்டர்ன்ல few sums உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
சென்ட் பண்றீங்களா? ஓகே மேம். ஆமா நான் ஒரு ஃபியூ சம்ஸ் அந்த மாடல்ல நான் சென்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே மேம். அதை இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே மேம். ஸோ ஓரளவுக்கு 1.5 அண்ட் 1.6 கவர் பண்ண உடனே ஒரு ஃபியூ ஸ்மால் டெஸ்ட் கூட எழுதிக்கலாம். ஓகே? ஓகே மேம். நோ ப்ராப்ளம். டெஸ்ட் எழுதினா அதை ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் 1.6 வரைக்கும் கவர் பண்ணிடுவோம். ஆஃப்டர் தட் நம்ம லெசன் 1க்கு வந்து அவுட் சைடு புக்குக்கு வெளியே சம்ஸ் அதையும் கொஞ்சம் பாத்துடலாம். ஓகே மேம். சரிதானா? ஓகே மேம். இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும்பா.